அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. நான் உங்கள் வீரா. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கன்னி ராசி, கன்னி லக்கணத்தோடு எடுத்துக்கலாம். கன்னியில் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு 9ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறார். பிரியாதிபதி 9ல் இருக்கார். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 10ஆம் இடத்துக்கு போனோன்னே வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும். கன்னி ராசி, கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட நிலையில் சில விஷயங்கள் எதிர்மாறாத நிறைய வலிகள், வேதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடந்திருக்கீங்க. இது இப்படியே நீடிக்குமா அப்படின்னு பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் உங்களுடைய எண்ணம் என்ன சொல்லுது அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்றது முக்கியம். சில பேருக்கு வக்கரமாக கூட இருக்கலாம், நீசமாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு கன்னிக்கு புதன் தான் லக்னாதிபதி. அவர் வக்கரமாகி நீசமாகி பாதிப்படைஞ்சிருந்தால் கூட யோகமாக மாற்றுறதுல ரொம்ப முக்கியம். அடிக்கடி பச்சை கலர் யூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக மரகத முதல் அணியிறத விட நல்ல பவராக இருக்கும். இதெல்லாம் ஒரு பொதுவான விதிகள். இதை இந்த இடத்துல சொல்கிறதுக்கு காரணம்னா, சில பேருக்கு இதுமாதிரி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் ஜோசியத்தை காமிச்சிருப்பீங்க. அப்போது சொல்லியிருப்பார், லக்னாதிபதி அவுட்டுங்க, முடிஞ்சதுங்க அப்படி இப்படின்னு. நீங்கள் பயப்படக்கூடாது. இதே லக்னாதிபதி அவுட் ஆனவங்க எத்தனையோ பேர் 100 கோடி 200 கோடி சொத்து வச்சுருக்காங்க. மிகப்பெரிய டாப் லெவலில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் ஏதோ அறகுறையாக தெரிஞ்ச ஜோதிடர்களிடம் நீங்கள் இந்தமாதிரியான வார்த்தையை கேட்டு மனசுக்குள்ளே பலவீனப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்பது மிக முக்கியமான கருத்தாக நான் இந்த சொல்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்தவுடன் வெளிநாடு செல்லக்கூடிய நிலை. அதில் ரொம்ப முக்கியமாக சுக்கிரன், புதன், குரு எல்லாருமே ஒரு காம்பினேஷன் நிலத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, நிறையா இலக்குகள், நிறையா சிந்தனைகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு வலி, வேதனைகளை கொடுக்கலாம். ஆனால் இது டெம்பரவரி தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் என்னென்னா, பர்மனெண்ட்டாக இப்படியே இருந்துருமோ அப்படின்னு ஒரு பயம், பதற்றத்துக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. புதன் கிரகம் சூரியன் நட்சத்திரத்தில் வந்துவிட்டார். வெளிநாட்டு வாழ்க்கை, தொழிலில் சில பேருக்கு விரயத்தை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த விரயம் உங்களுக்கு அனுபவப்படத்தை கொடுக்கும். உங்களுக்கு இதை விட பன்மடங்கு பணவரவு, பன்மடங்கு வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை நோக்கி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் ரொம்ப முக்கியமாக திருமணம், நினச்ச பொண்ணு, நினச்ச பையனை அப்படியே கிட்ட நெருக்கத்தில் ஏமாற்றம். இன்னும் உடனே வலி தாங்க முடியல, தனிமையில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இது ஒரு திருமணன்ற விஷயம் மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம், இதெல்லாமே அந்த 5ஆம் பாவத்தோட தொடர்பு. 5ஆம் பாவம் குரு நட்சத்திரத்துக்கு என்ட்ரு ஆகிட்டார். இப்போ 4, 7 ஆக்டிவேட் ஆகிட்ருக்கோம். அம்மா வேணான்றாங்க, இந்த பொண்ணு வேணான்றாங்க, இந்த பையன் வேணான்றாங்க. இது 4ஆம் இடம் வேலை செய்யும். சனி குரு நட்சத்திரத்துக்கு என்றானு. அப்போ 4ஆம் இடம்ன்றது வீடு, வாகனம், சொத்து, அம்மா ஸ்தானம். ஆனால் 5ஆம் இடம் மனசு. உங்களுக்கு ஒரு பயம், பதற்றத்தை கொடுக்குது. அம்மா பேச்சை நம்ம மீறக்கூடாது, அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு பயம், பதற்றம் அதிகமாகவே இருக்குது. இந்த இடத்துல ஒரு சில அஸ்ட்ராலஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்து கூட இந்த ஜாதகம் ஒத்தே வராது, சரி வராது அப்படின்னு சொல்லியும் கூட மீறி அந்த விஷயத்து மேலே அதீத அன்பு இருக்குது, அதீத பாசம் இருந்துகிட்டே இருக்குது. இது பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. இது ஒரு சில விஷயங்கள் சமிக்ஜை இறைவன் காமிச்சிட்டே தாங்க இருப்பார். இறைவனுடைய உத்தரவு கிடைச்சிட்டாலே அவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது நல்லா இருக்குங்க. ஜாதகம் பொருத்தமே இல்லைனாலும் அந்த சமிக்ஜை எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு குடுகுடுப்புக்காரங்கன்னு சொல்லலாம், உங்கள் நண்பர்கள் யாராவது யதார்த்தமாக ஒரு விஷயத்த சொல்லலாம், சாமி ஏதாவது ரூபத்தில் சொல்லலாம். ஏதாவது ரூபத்தில் ஒரு பாசிட்டிவான சமிக்ஜை காமிக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது 5ஆம் இடம் தான் ஒருத்தவங்க மைனஸில் இருக்கும்போது அவங்க முன்னோர்களை ஒரு முழு மனதோடு கூப்பிடும்போது அந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்கள் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு 1000 வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுங்கன்னு. ஏன் திரும்பி நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதுன்றனால தான் இருக்கிறேன். இருந்தாலும் நம்ம இந்த இதில் சொல்லி ஆகணும். ஏன்னா 5ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் பாதிப்படையும் போது அது குலதெய்வ பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போகும்போது நல்லா இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் மனசு நிலை பாதிப்பு அடைய அந்த 5ஆம் இடத்துடைய நிலையும் கடுமையான பாவத்துவமாக மாறும். 5ஆம் இடத்துடைய நிலை கடுமையான பாவத்துவமாக மாறும்போது 7ஆம் இடத்துடைய நிலையும் பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் குரு சனி குரு நட்சத்திரத்தில் என்ட்ரு ஆகிட்டார், பூரட்டாதி. அப்போ கன்னிக்கு எப்படி இருக்கும்? அது திருமண வாழ்க்கை, அம்மா ஸ்தானம்.
அப்புறம் வீடு வாங்கின சொத்துக்கள். இப்போ வீடு வாங்கின சொத்துல வந்து கம்மியான விலையில் இருக்கிற ரேட்டை 5 லட்ச ரூபா வீட்டை போய் 20 லட்சம் கொடுத்து வாங்குறது, 80 லட்ச ரூபா வீட்டை 1 கோடி ரூபா கொடுத்து வாங்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா வீடு வாங்கின சொத்துக்கள் அது வந்து கடனை எதிரியை குறிக்கக்கூடிய சனியும் நட்சத்திரத்தில் வைக்கும்போது, கடனில் வீடு வாங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நினச்ச மாதிரி நடக்கும். இப்போ அடுத்த 3 மாதம் பாருங்கள், சூரியன் அப்படியே கண்டினியூவாக அடுத்தது அப்படியே ஆனி ஆவணி ஆடின்ற மாதிரி ஒரு 3 மாதம், ஆனி ஆடி ஆவணி இந்த 3 மாத காலகட்டம் உங்களுக்கு நினச்ச காரியம் அத்தனையும் கைகூடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயம்லாம் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேருடைய ஜாதகத்தில் தடுமாற்றம் கடுமையாக இருக்குது, கடுமையான வீழ்ச்சி சந்திச்சுட்டு இருக்கிறவங்க நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சைன் கிடைக்கும். அதனால் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். சப்ஜெக்ட் என்னென்னா, கேதுவோடைய தன்மை வந்து கடுமையாக இருக்குது. அதனால தான் ஆஞ்சநேயர் வழிபாடு நான் செய்ய சொல்கிறேன். கேதுவோடைய தாக்கத்தால் என்ன ஆகும்னா, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, கால் வலியை கொடுத்துக்கிட்டே இருக்குது, முதுகுவலி சம்மந்தமான விஷயத்தை கொடுத்துட்டே இருக்குது. இது சில பேருக்கு சுய ஜாதகத்தில் கேது திசை ராகு புத்தி, ராகு திசை கேது புத்தி, சனி திசையில் கேது புத்தி, புதன் திசையில் கேது புத்தி, இப்படி ஒரு காம்பினேஷன் வந்து இருந்துகிட்ருக்கோம். இப்படி காம்பினேஷன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விராக்தியான மனப்பான்மையை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதோடைய தன்மையை மாற்றுறதுக்கு தான் யோகா மெடிடேஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு கேதுவுடைய தாக்கத்தையே குறைச்சிடும். ஆனால் இன்னொன்று, ஆஞ்சநேயர் விநாயகர்கிட்ட வந்து வேண்டும்போது, நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், உங்களுடைய அருளால் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு வீடு வேணும், கார் வேணும் அப்படின்ற வார்த்தையோ, சொத்துக்கள் வேணுன்ற மாதிரி ஒரு தேவையை வார்த்தையோ சொல்லவே கூடாது. அப்புறம் அழவும் கூடாது. என்னங்க அழுதால் தான் வந்து கொஞ்சமாவது இறைவன் வந்து மனசு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதாவது இந்த இடத்துல அழுகும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை 2 மடங்காகும், 3 மடங்காகும், 5 மடங்காகும், அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அந்த பிரச்சனையை அதிகரிக்கிறதே வந்து கண்ணீர் துளிகள் தான். கண்ணீர் துளிகள் வந்து எந்த இடத்துல மட்டும் அழுகணும்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்திட்ட மட்டும்தான் அழணும். ஆக்சுவலி வந்து குலதெய்வத்திட்ட மட்டும்தான் அழுது உருகி கேட்டால் மட்டும்தான் அந்த குலதெய்வம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். வேறு எந்த சாமிகிட்டையுமே அழுது மன்னிப்புலாம் அழுகக்கூடாது. மன்னிப்பு கேட்கலாம், அழுதான் ஆப்போசிட் ரியாக்ஷனை அதிகமாகவே ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம். செவ்வாய்ன்றது அழுகை, எமோஷன்ஸே செவ்வாய் தான். அதுவும் கன்னிக்கு அது 3-8 மாரகஸ்தானம். ஆக்சுவலி வந்து இது பொதுவான ரூலு. ஆனால் கன்னிக்கு கண்டிப்பாக அழுதுறவே கூடாது. 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா தேவையில்லாம் மாமனாருடைய கருத்து வேறுபாடு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடு, நண்பர்களுடைய கருத்து வேறுபாடு, இது எல்லாத்தையும் அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்து திருப்பி சப்ஜெக்ட் உள்ள வந்துடுவோம். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சிருங்க. பாவம், அவங்க வேணும்னே பண்ணல, கிரகநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு வலியை கொடுத்தவங்கள, உங்களை ஏமாற்றினவங்கள, அது எதுவானா இருக்கலாம். அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது கிடைக்கும். அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க. எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம். டக்குன்னு மறந்து திருப்பி கோவப்படுவோம், கவலைப்படுவோம். அதுமாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து இது அண்ணன், தம்பி, காதலி, காதலன், சகோதர உறவுகள் யாராக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. மன்னிக்கும் போது செவ்வாய் வந்து பாசிட்டிவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா, ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ வந்து ஒரு ரகசிய நம்பரோட ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. அனுப்பும்பொழுது அந்த ஃபோட்டோவை நான் அனுப்புகிறேன். அதை நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கேது வந்து கண்ணியில் இருக்கிறனால
உங்களுக்கு அது தாக்கங்கள் எல்லாமே குறையும். இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். அந்த நம்பரை வந்து நீங்கள் அந்த நம்பரை உங்களுக்கு பார்க்க அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் இதே நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோவை நான் அனுப்பிடுவேன். இந்தமாரி ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்பிச்சு இந்தமாரி ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வேணும்னு கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன். அந்த நம்பர் ஜஸ்ட்டு பார்த்தீங்கனாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு உருவாக்கும். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கூடுதலாக உங்கள் வாழ்த்துக்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். இந்த காணொளி பற்றிய வாழ்த்துக்கள்.